ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். மேற்கு வங்க தேர்தலில் 15 ஆண்டு தொடர் ஆட்சியில் இருந்த திரிணாமுல் காங்கிரஸ் படுதோல்வி அடைந்தது முதல் அக்கட்சியில் உட்கட்சி பூசல் அதிகரித்துள்ளது. அக்கட்சியின் மொத்த எம்எல்ஏக்கள் 80 பேரில் 58 பேர் தனி அணியாக செயல்பட தொடங்கியுள்ளனர். லோக்சபா எம்பிக்களில் சுமார் 20 பேர் தனி அணியாக செயல்படுவதுடன் மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியை ஆதரிக்கவும் முடிவு செய்துள்ளனர். இதில் மேலும் ஒரு அதிர்ச்சியாக திரிணாமுல் காங்கிரஸை தோற்றுவித்த உறுப்பினர்களில் ஒருவரும் ராஜ்யசபா எம்பியுமான சுகேந்து சேகர் ராய் கடந்த ஜூன் 8ஆம் தேதி தனது பதவியை ராஜினாமா செய்து கட்சியிலிருந்தும் விலகினார். நேற்று திரிணாமுலைச் சேர்ந்த மற்றொரு ராஜ்யசபா எம்பி சுஷ்மிதா தேவ் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அசாம் முதல்வர் ஹிமந்தா பிஸ்வா சர்மாவை சந்தித்து பேசினார். அவர் விரைவில் பாரதிய ஜனதாவில் ஐக்கியமாவார் என தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இந்நிலையில் மம்தா கட்சியின் இன்னொரு ராஜ்யசபா எம்பியான பிரகாஷ் ஜிக்பரைக் இன்று தனது எம்பி மற்றும் கட்சி பதவிகளை ராஜினாமா செய்தார். பிரகாஷ் ஜிக்பரைக் ராஜினாமாவை தொடர்ந்து திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் ராஜ்யசபா பலம் 10ஆக குறைந்துள்ளது. அடுத்த வாரத்துக்குள் மேலும் 3 ராஜ்யசபா எம்பிக்கள் தங்கள் பதவிகளை ராஜினாமா செய்யக்கூடும் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதனால் மம்தா தலைமையில் இயங்கும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளது. இதற்கிடையே மம்தா பானர்ஜி திரிணாமுலை காங்கிரசுடன் இணைக்க அக்கட்சி தலைவர்களுடன் பேச்சு நடத்தியதாகவும் செய்திகள் நேற்று பரவின. ஆனால் திரிணாமுல் மூத்த தலைவர்கள் அதை ஆதாரமில்லாத செய்தி என சொல்லி மறுத்துள்ளனர். மம்தா பானர்ஜி காங்கிரஸில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளால் 1998 அக்கட்சியிலிருந்து வெளியேறி திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை ஆரம்பித்தார். அப்போது மேற்கு வங்கத்தில் ஆட்சியில் இருந்த சிபிஎம் தலைமையிலான இடதுசாரி கூட்டணி அரசை எதிர்த்து கடுமையான போராட்டங்களை நடத்தினார். 2011 தேர்தலில் முதல் வெற்றியை பெற்று 34 ஆண்டுகால கம்யூனிஸ்ட் கூட்டணி அரசை படுதோல்வி அடைய செய்தார். அதனைத் தொடர்ந்து 3 தேர்தல்களில் தொடர் வெற்றி பெற்ற 15 ஆண்டுகள் மம்தா பானர்ஜி மேற்கு வங்கத்தின் முதல்வராக பதவி வகித்தார்.